பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் வழிகளில் பயமின்றி நீ நடப்பாய், உன் கால் இடராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் வழிகளில் நீங்கள் பயம் இல்லாமல் நடக்க போகிறீர்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களுடைய கால் ஒரு நாளும் இடராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் பயம் அப்படிங்கிற ஒரு அசுத்த வல்லமைகள் அநேகருடைய வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்குகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல். பயம் அப்படின்னா ஒரு ஸ்பிரிட், ஒரு அசுத்தாவி. ஸ்தோத்திரம். பயம் அப்படின்னாலே ஒரு அசுத்த கிரியைகள். இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில இந்த பயத்தின் வல்லமைகள் அதிகமாய் ஆளுகை செய்வதுண்டு. சின்ன வியாதி வந்தா பயம், சின்ன தோல்வி வந்தா பயம், சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தா பயம், பிள்ளைகளை நினைச்சு பயம், கணவனை நினைச்சு, பிசினஸ் நினைச்சு, தோல்வியை நினைச்சு, அநேக சூழ்நிலைகள் இன்றைக்கும் நம்மை பயத்திற்கு நேரே தள்ளிவிட ஆரம்பிக்கிறது. என் வழிகளெல்லாம், நான் நடந்து போகிற பாதையெல்லாம் பயம். சிலர் இன்றைக்கும் வெளியில போகும் பொழுது பயந்துகிட்டே தான் போவாங்க. ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது நடந்துருமோ. ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் வழிகளில் நீ பயம் இல்லாமல் நடக்க போகிறார். Praise God, hallelujah. எந்த வழிகளில் கடந்த நாட்களில் நீங்கள் பயத்தோடு நடந்து கொண்டிருந்தீர்களோ, praise God, யாரை பார்த்து, எதை பார்த்து கடந்த நாட்களில் பயத்தோடு நடந்து கொண்டிருந்தீர்களோ, அதே இடங்களில் ஆண்டவர் உங்களை பயமில்லாமல் நடக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பியுங்கள். ஒருவேளை பார்வனை பார்த்து பயந்திருக்கலாம், வாதையை பார்த்து பயந்திருக்கலாம், ஸ்தோத்திரம், அநேக நெருக்கடிகளை பார்த்து பயந்திருக்கலாம். சபையே, தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இனி உன்னுடைய பாதையில் நீ பயப்படாமல் நடக்க போகிறாய். ஓ, பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்க வழிகளில் எந்த வல்லமைகள் பயமுறுத்த வருகிறதோ, எந்த பயத்தின் கிரியை வருகிறதோ, அந்த வல்லமையை கர்த்தர் உடைத்து எறிய போகிறார். பிரைஸ் காட். உங்க வழிகளில் பயமில்லாமல் நடக்க போகிறீர்கள். எந்த பாதையில் போக வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறீர்களோ, எதை சோத்திரம் இலக்காய் வைத்து சோத்திரம் எதை அச்சீவ் பண்ண வேண்டும் என்று உங்களுடைய பாதைகளில், உங்களுடைய வழிகளில் நீங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயமில்லாமல் நடப்பாய். ஓ, பிரைஸ் காட், ஹalleluya. நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். நானும் என் குடும்பமும் பயமில்லாமல் நடப்போம். ஆமென். என்னுடைய கையின் பிரயாசங்கள், என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயமில்லாமல் நடந்து போகும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நீங்கள் நம்புங்கள், நடப்பீர்கள். ஹalleluya. பயமில்லாமல் நடப்பீர்கள். மந்திரவாதத்தை குறித்து நிறைய பயத்தோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? நிறைய சாபமான வார்த்தைகளை குறித்து பயத்தோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? சில வியாதி நிமித்தம், சில டாக்டருடைய ரிப்போர்ட் நிமித்தம், சில கோர்ட் கேஸ்னால, சில வேலையில்லா திண்டாட்டத்தினால உங்க பாதைகளில பயத்தோட நீங்க நடந்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இனி நீங்கள் நடக்க போகிறீர்கள். எந்த இடத்தில் விழுவீர்கள் என்று நினைத்தீர்களோ, எந்த இடத்தில் நடக்க முடியாது என்று நினைத்தீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்களை நடக்க செய்ய போகிறார். நீங்கள் நடப்பீர்கள். நடக்கும் பொழுது பயமில்லாமல் நடக்க போகிறீர்கள். ஓ, பிரைஸ் காட். தீர்க்க தரிசன வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. பயமில்லாமல் ஆண்டவர் உங்களை, உங்க குடும்பத்தையும் வழி நடத்த போகிறார். இந்த 2023வது வருஷம் சோத்திரம் பயமில்லாம அழகாய் கடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கடந்த நாட்களில் பயம் ஆளுகை செய்திருக்கலாம். உங்களுடைய பாதை முழுவதும் பயத்தினால் நிரம்பி இருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பயமில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார்.
அந்த வார்த்தை சொல்லி உன் கால்கள் இடராது. Praise God, hallelujah. இந்த பயத்தின் வல்லமையை கர்த்தர் துரத்துகிறபடியினால், இந்த பயத்தின் அசுத்தாவியை ஆண்டவர் விரட்டி போடுகிறபடியினால் உங்கள் கால் இடராதபடி உங்க பாதைகளில் நீங்கள் நடப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க. இந்த வருஷம் எங்கள் கால்கள் இடராது. ஆமென். எங்கள் குடும்பத்தின் கால்கள் இடராது, எங்கள் தரிசனத்தின் கால்கள் இடராது, எங்கள் வாக்குத்தத்தங்கள் இடராது, எங்கள் பிள்ளைகள் இடரமாட்டார்கள், எங்கள் கையின் பிரயாசங்கள் இடராது. ஓ பிரைஸ் காட். தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இடறி கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு ஸ்டெடியா நிக்க முடியலையே, ஸ்தோத்திரம், அவ்வளவு பிரச்சனை வருது, வேலையில என்னால ஸ்ட்ராங்கா நிக்க முடியலையே, நிறைய போராட்டத்தோட இருக்கிறேனே, குடும்ப வாழ்க்கையில என்னால நிற்க முடியலையே, பயத்தோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? சகோதரியே, சகோதரனே, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், உன் வழியில் பயமில்லாமல் நடப்பாய், நீ நடக்கும் பொழுது உன் கால்கள் இடராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் இடறப் போவது கிடையாது, நீங்கள் இடறுவது கிடையாது. உங்க கால் இடராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு நாளும் நீங்கள் இடர மாட்டீர்கள். இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க, இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. நான் என் வழியில் பயமில்லாமல் நடப்பேன், நான் நடக்க போகிறேன், என் கால் இடராது என்று ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்ப ஆரம்பியுங்கள். இது நீதிமொழிகள் 3வது அதிகாரம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மேல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய கட்டளைகளை நீ மறக்காத, உன் இருதயத்துல வைத்துக்கொள் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய கட்டளைக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளைகளை என் இருதயத்தில் வைத்துக்கொள் இருக்கும் பொழுது என் கால்கள் இடராது. கிருபையும் சத்தியத்தையும் உன்னை விட்டு விலக்காதன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையில கிருபையையும் சத்தியத்தையும் நான் நம்பும் பொழுது ஸ்தோத்திரம், என் கால் இடராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். உன் வழிகளில் ஸ்தோத்திரம், நீ உன் சுய புத்தியின் மேல் சாராத அப்படின்னு அதுக்கு மேல வார்த்தை சொல்லி இருக்கிறது. எப்பொழுது என் கால் இடராது, என் வழிகளில் என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாயக்கூடாது, அப்பொழுது என் வழிகளில் நான் பயமில்லாமல் நடக்க முடியும். 4வது இன்னொரு வார்த்தை, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், இயேசுவை நினைத்துக்கொள். உங்க கால் இடராம இருக்கணுமா? இந்த வருஷம் பயம் இல்லாம இந்த வருஷத்தை நீங்க கடக்கணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதற்கு மேல வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஸ்தோத்திரம், உன்னுடைய பொருளால் அவரை கனம் பண்ணு, உன்னுடைய விளைச்சலின் முதற் பலனால் அவரை கனம் பண்ணு. நீ அவரை கனம் பண்ண உன் வழிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பயம் இல்லாமல் நீ நடப்பாய். ஸ்தோத்திரம், உன் கால்கள் இடராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் பயத்தோடு கடந்த நாட்களில் நடக்க முடியலையே, என் கால் தள்ளாடி கொண்டிருக்கிறதே என்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பி அந்த பயத்தின் வல்லமைகளை முறியடித்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால அந்த பயத்தின் வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இரத்தத்தை எடுத்து கர்த்தர் பூசுவீராக. என் ஜனங்கள் பயமில்லாமல் வழிகளில் நடப்பார்களாக. அவர்கள் கால் இனி ஒரு நாளும் இடரக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். உங்கள் வழிகளில் அவர் கூட இருக்கிறார். நீங்கள் பயமில்லாம சூப்பரா இந்த வருஷத்தை நீங்க கடக்க போறீங்க. உங்க கால் ஒரு நாளும் இடராது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.